ஒன்று பேதுரு 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பேதுரு எழுதுகிறாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது அப்படின்னு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ரட்சிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண காரியம், பரலோகம் பெயரலாம், ஆண்டவராக இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டோம், அது நம்ம மூலிகை ஞானஸ்நானம் வாங்கிட்டோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வசனத்தை நன்றாக படிச்சிருந்துருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சிட்ருக்கலாம், ஆலயத்துக்கு போகும், காணிக்க கொடுப்போம், ஊழியங்களில் பங்கெடுப்போம், எல்லாம் வேணாலும் செய்யலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த நீதிமானுடைய ரட்சிப்பு அப்படிங்கிறது அரிதானது. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, பூமியில் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது ஒரு படி, ரட்சிப்புங்கிறது பல படிகள் உண்டு. இந்த ரட்சிப்பு நிறைவேறுதல் எங்கே அப்படின்னா, நம்முடைய ஆத்மா எப்போ பரலோகத்துக்கு போகுதோ அதுதான் ஃபைனல். அந்த பூமியில் நம்ம வந்து சந்தோஷமாக ஆண்டவருக்காக சாட்சி சொல்லலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் தோட்டம் தரவு வாங்கிட்டேன், காரு பங்களா வாங்கிட்டேன், எல்லா வீடு கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சு, திருமணம் ஆகிடுச்சு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சம்பரங்களும் எனக்கு கிடச்சிருச்சு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு, எல்லாம் சொல்லிடலாம். ஆனால் அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது எப்படின்னா, அதை அந்த 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 ரட்சிப்புக்கு நம்ம நிறைவேற பாடுபடுங்கள் அல்லது பிரயாசப்படுங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இந்த தேவன் நம்ம இலவசமாய் கிருபையினாலே அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்ம ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது நம்முடைய கிருபை, நம்முடைய பொறுப்பாக இருக்குது. ரட்சிப்பு கர்த்தருடையது, ஆனால் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்வது நம்முடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எச்சரிப்பின் செய்தியாகத்தான் நான் இதை கொடுக்குறேன். கடந்த நாட்களில் நாங்கள் இரவு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து என்னோடு பேசினார். அதையே நான் செய்தியாக கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நம்ம வேதத்தில் மிகப்பெரிய பலவான்களை நம்ம பார்க்க முடியும். தேவனுக்காக மகா வைராக்கியமான காரியங்களை செய்தவங்க, இவங்கெல்லாம் மேலான காரியங்களை செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லலாம்? நோவாவை சொல்லலாம். பெரிய வேலையை கட்டினார், அந்த உலகமே அழிஞ்சு போனாலும் அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த நோவா வந்து தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவர் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லலாம். அவர் எவ்வளோ பெரிய விசுவாச வீரராக அவர் இருந்தார். மோசே எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த மோசையோடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? அவர் தேவனை தரிசித்தார், முகமுகமாக ஆண்டவரை பார்த்துருந்தார், பலிகளையும் பண்டிகைகளையும் ஏற்படுத்துகிறாரு, 613 கட்டளையில் கொடுத்தாரு, 2 முறை மலையில், சீனாய் மலையில் 40 நாள் தேவ சமூகத்தில் இருந்தார், முகமுகமாக அறிந்த ஒரு தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்த ஒரு மனுஷனாக அவர் இருந்தார். இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களாக அல்லது ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் எல்லாரும் தேவனுக்காக எழும்பிக் கொண்டே இருந்தாங்க. நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதுவார், பாவ அறிக்கை ஜெபத்தில் பண்ணும் பொழுது எங்களுடைய தீர்க்கதரிசிகள், எங்களுடைய பிதாக்கள், எங்கள் பிரபுக்கள், எங்கள் ராஜாக்கள், இவங்க எல்லாரும் உங்கள் கற்பனையை கைகோலில் மீறி நடந்தாங்கன்னு சொல்லி பாவ அறிக்கை செய்து அவர் ஜெபம் பண்ணுவார். அப்போ ஜெபிச்சுட்டு என்ன சொல்ல, எங்களுடைய பிதாக்களும், எங்களுடைய பிரபுக்களும், எங்களுடைய மந்திரிமார்களும், எங்களுடைய ராஜாக்களும், எங்களுடைய தீர்க்கதரிசிகளும், எங்களுடைய ஆசாரியர்களும் உம்முடைய நியமத்தை தள்ளிவிட்டாங்க, உங்களுடைய நியாயத்தை மறந்துட்டாங்க, கட்டளைகளை கைகொள்ளலை, அதனால் இன்றைக்கி நாங்கள் சிறையிருப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ இன்றைக்கி கீழ்ப்படுதல் விசுவாசம் அப்படிங்கிறது எப்படின்னா, எல்லா தலைமுறைகளிலும் எல்லா நிலைகளிலையும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருக்கலாம், நான் பரவாயில்ல, ஏன்னா ஏதோ மற்றவங்களை பார்க்குறதுக்கு எனக்கு பரவாயில்ல. 2 பேர் வந்து தேவாலயத்துக்கு போகிறாங்க, ஒருவர் பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரன். சதிசேயன்ல ஆயக்காரன். அந்த ஆயக்காரன் டாக்ஸ் வசூல் பண்ணுறவர். அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ரோம அரசாங்கம் வந்து அந்த பொறுப்பை கொடுத்துரும். இங்கே பாரு, எனக்கு வந்து இந்த நபர்கிட்ட எவ்வளோ நிலம் வச்சுருக்காரு, எவ்வளோ வருமானமோ, எனக்கு இவ்வளோ பங்கு நீ எனக்கு கொடுத்துரு, மீதி நீ எவ்வளோ வேணாலும் வாங்கிக்க அப்படின்ட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்தால் போதும். ஆனால் இந்த ஆயக்காரன் வைக்கிறது தான் சட்டம். அவன் எவ்வளோ ஒரு ஆளுக்கு வந்து நீ வந்து இன்றைக்கி 100 ரூபா அப்படின்னா 100 ரூபா, 1000 ரூபான்னா 1000 ரூபா, இது எதிர்த்து யாராலுமே கேட்கவே முடியாது. போய் ரோமர்கள்ட்ட போய் இவர் வந்து இவ்வளோ கேட்குறாருன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் எனக்கு செய்யுரு அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அநியாயமாக வாங்கி சொத்தை சேர்க்குறவங்களாம் இருப்பாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் பகைப்பாங்க, சபிப்பாங்க, விரோதிப்பாங்க, இவன் செத்துட்டா நல்லா இருக்குமேன்ற அளவுக்கு போயிடுவாங்க.
இப்போ 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா தேவாலயத்துக்கு போகிறாங்க. பரிசேயன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் வசனத்தை சொல்லிகிட்டே இருப்பான், உபவாசம் பண்ணிகிட்டு இருப்பான், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவான், பெரிய நீதிமானாக காட்டிக்குவான். 2 பேரும் ஆலயத்துக்கு போகிறாங்க. இயல்பின்படி தங்களுக்குள் இருக்கக்கூடிய மனதினுடைய அந்த உணர்த்துதலின்படி என்ன நினைக்கிறாங்க, பரிசேயன் நேராக உள்ளே போயிட்டான். தேவாலயத்துக்குள்ளே போயிட்டு நாம் நீதிமான், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்குறேன், என்னென்னமோ சொல்லி அவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான், தன்னுடைய நீதியை குறித்து சொல்லி ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும் அப்படிங்கிறான். வெளியில் நிற்கிற ஆயக்காரன் பார்க்குறான், அவனுக்கு சொல்கிறதுக்கு எந்த நீதியும் இல்லை. அதனால் வானத்துக்கு அண்ணாந்து பார்க்க துணி இல்லாமல் கீழே குனிஞ்சிக்கிட்டு மார்பில் அடிச்சுக்கிட்டு என் தலையெழுத்து நான் அந்த வேலையில் நான் இருக்கிறேன், ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாக இரும் அப்படின்னு சொல்லி அவன் உணர்றான், தன் தவறை உணர்றான், தன்னுடைய தப்பை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட கதறான், ஆண்டவரே நான் பாவி தான், ஆனால் என் மேலே கிருபையாக இரும், என்மேல் கிருபையாக இரும் சொன்ன அந்த மனுஷனை கர்த்தர் பார்க்குறாரு, உள்ளே இருந்து பார்க்குறாரு. இவன் அல்ல, உள்ளே இருக்கிற அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இன்றைக்கி அந்த ரட்சிப்பு யாருக்கு போகுது அப்படின்னா, தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு போகுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்போ நான் சில வசனங்களை உங்களுக்கு நான் கோட் பண்ணிவிட்டு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கடைசி காலத்தில் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38 40 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38 40 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், எலியா தீர்க்கதரிசி வல்லமையான ஒரு ஊழியக்காரர், பயங்கரமான காரியங்களை செஞ்சார். எசபேலுக்கும் ஆகாபுக்கும் முன்னாடி நின்று கலங்க பண்ணினவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமாக கர்த்தரை விட்டு தூரம் போனப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆவிக்குரிய யுத்தம் பண்ணி வானத்தையே கட்டி போட்டார். என்னுடைய வார்த்தையின்படியே இல்லாமல் மழையும் பனியும் பெய்யாது இருக்கும் என்று அவர் சொல்லி அப்படி ஒரு காரியத்தை அவர் செஞ்சிட்டார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 18ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். யாருமே செய்ய முடியாத ஒரு சவால். பாகால் தீர்க்கதரிசிகளை வர சொல்லு, தோப்பு விக்கிரகங்களில் இருக்கிறவங்கள வர சொல்லு. தோப்பு விக்கிரகங்கள்னா அசேரா அப்படிங்கிற ஒரு தெய்வத்துடைய அந்த பூசாரிகள், அவங்கெல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து, இவங்கெல்லாம் யாருன்னா கவர்மெண்ட் அப்பாயின் பண்ணப்பட்ட பூசாரிங்க. யார்? எசபேலுடைய பூசாரிகளை யாருன்னா அரசாங்க சம்பளத்தை வாங்குகிற, விக்கிரக ஆராதனை செய்கிற பூசாரிகள், அந்த மந்திரவாதிகள் எல்லாம் நிற்கிறாங்க, அந்த ஊழியக்காரவங்க. இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு அல்லது கர்த்தராகிய ஆண்டவருக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்க்கதரிசி, யாரும் இவர் பக்கத்தில் கூட இல்லை. இங்கே இவர் வந்து பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து ஒரு மகத்துவமான காரியங்களை செய்கிறாரு. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த பலிகளை எது பச்சிக்குமோ அவர் தான் உண்மையான தெய்வம், நீங்கள் வந்து உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க, நான் என் தெய்வத்தை கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது என்ன நடந்துச்சு? 1 ராஜாக்கள் 18 38வது வசனம். கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலி, விறகுகள், கற்கள், மண் பச்சித்து வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடித்த பொழுது எலியா கொண்டுட்டு போய் அந்த கீசோன் ஆற்றங்கரையில் வெட்டி போட்டான். பிற்பாடு பார்த்தீங்கன்னா 44 46 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் மழையே இல்லை. இவர் போய் கர்மேல் மலையில் திரும்ப ஜெபம் பண்ணுறாரு. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்புது, சொல்கிறாரு, நீ போய் உன் ரதத்தை பூட்டி கொண்டு போ, பெருமழை வரப்போகுது அப்படின்னோடனே அதே போல் நடந்துருச்சு. இவ்வளோ பெரிய மகத்துவமான காரியங்களை செய்து நம்ம எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு எழுப்புதலை நிரூபித்த ஒரு தீர்க்கதரிசி, வேதத்தில் முதல் எழுப்புதலை கொண்டு வந்தது யார் அப்படின்னா எலியா தீர்க்கதரிசி. வல்லமையான காரியங்களை அவர் செஞ்சார். ஆனால் அவரை பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் நோகடிச்சது எது தெரியுமா? எலியா அடுத்த அதிகாரத்திலே பாருங்கள், 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாவற்றையும் பட்டயத்தினாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த பொழுது
எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் நிறுத்தி வனாந்தரத்தில் நடந்து போகிறான். சூரச்செடியில் படுத்துக்கிட்டு தன்னை சாகட்டும்னு சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள், எலியாவை குறித்து ஆகாப் வந்து தேடுறான். எல்லாம் எங்கேயாவது எலியாவை கண்டுபிடிச்சா கொடுங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா எந்த ஜனத்தையும் ஜாதியும் பார்த்து சத்தியம் வாங்கிக்கிறான், நான் எலியாவே பார்க்கலன்னு. ஓபதியா அந்த வழியாக வரும்பொழுது எலியா வந்திருக்கேன்னு போய் ஆகாப்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே, ஐயா நான் வந்து இன்றைக்கி நான் சொல்லிடுவேன் போய் ஆகாப்கிட்ட, நான் சொல்லிட்டு வரதுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டுட்டு போய் மலைகள்லையாவது குன்றுகளையாவது எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவார், நான் மாட்டிக்குவேன், அவன் என்னையே கொண்டுருவான். எசபேலுக்கே தெரியாமல் யார் இந்த ஓபதியா கவர்மெண்ட் ஸ்டாஃபு, இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் அந்த கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியில் கெபிக்கு 50-50 பேராக ஒழிச்சு வச்சு நான் பராமரிச்சுட்டு இருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அரசாங்கத்துக்கே தெரியாது. இப்போ போய் என்ன நீங்கள் போய் எலியா வந்திருக்கான்னு சொன்னால் நான் என்ன பண்ணட்டும், என்னுடைய உயிருக்கே நீங்கள் ஆபத்து கொண்டு வரீங்களே, அவன் ஏற்கனவே என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கான் அப்படின்னு. எலியா சொல்ல ஒன்றும் நடக்காது, நீ போய் சொல்லுன்னு. அப்போ எலியாவை குறித்து எல்லாருக்குமே தெரியும், எலியாவை ஒருத்தரும் தொட முடியாது, எலியாவை தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே கொண்டுட்டு போயிடுவார், மனுஷன் கையில் சிக்க விடவே மாட்டார், எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சிடுவார். எலியாவுக்கும் தெரியும், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த எலியாவுக்குள்ள ஒரு சோறு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு அப்படின்னா, இவ்வளவு உச்சத்தில் பிசாசுகளோடு யுத்தம் பண்ணி அந்த பாகால்னா மலையின் தெய்வம் பனியின் தெய்வம் அப்படின்னு இவங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த தெய்வத்தை கட்டி போட்டவன் எலியா. அந்த கிரியை செய்ய முடியாதபடிக்கு கட்டி போட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் செயல்பட விடாமல் அந்த 3.5 வருஷம் தேசத்தை பஞ்சத்தால் வாட விட்டு கர்த்தரே தெய்வம் என்பதை அறிவிக்கும்படிக்கு நிரூபித்த அந்த எலியா ஒரே ஒருத்தியுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போல. ஒருத்தி வார்த்தை கிடையாது. அதில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா 13வது வசனம் 14வது வசனம் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ல் 13 14வது வசனம். அது எலியா கேட்ட பொழுது, இப்போ கர்த்தர் வந்து பேசுகிறாரு, அக்கினிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தை கேட்ட பொழுது எலியா சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடு. இப்போ எசபேல் என்ன தேடுறான்னு சொல்லலை, எசபேல் பலிபீடங்களை இடிச்சு போட்டான்னு சொல்லலை, எசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிச்சான்னு சொல்லலை. யாரை சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள். எந்த ஜனங்களுக்காக நான் திறப்பில் நின்று எந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக எந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலுக்காக நான் நின்னேனோ அந்த ஜனங்கள் இன்றைக்கி என் உயிரை வாங்க தேடுறாங்க. எசபேல் என்னை வாங்க தேடுறான்னு அவர் சொல்லவே இல்லை. இன்றைக்கி இவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா, நன்றி கெட்ட ஜனங்கள். இவ்வளவு தூரம் கர்மேல் மலையில் கூப்பிட்டு வச்சு மலையின் உச்சியில் தான் அக்கினி இறங்கும் பொழுது கீழே உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அது வெளியே இறக்கமாக தெரியும். பெரிய ஒரு ரட்சிப்பை காண்டு எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம்னு நாள் விழுங்குறான், அதாவது விழுந்து வணங்குறான். மறுநாள் எலியாவை பிடிச்சி எசபேல்கிட்ட கொடுக்கறதுக்கு ஜனங்கள் வகை தேடுறாங்க. ஒரு அறிவிப்பு கொடுத்துருப்பா, எலியாவை பிடிச்சி கொண்டு வரவங்களுக்கு 2 கோடி ரூபா பரிசுன்னு இருப்பா. உடனே இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, எலியா போனால் போயிட்டு போகிறார், நமக்கு என்ன வேணும், 2 கோடி ரூபா பணம் வேணும். அப்போ அவன் வேதனைப்பட்டான். இன்றைக்கி இந்த தீர்க்கதரிசிக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது என்ன தெரியுமா, சோர்வின் ஆவி, துரோகத்தின் ஆவி. இந்த ஆவி தன்னை சாகட்டும்னு சொல்கிற அளவுக்கு சோர்ந்து போகிற அளவுக்கு செஞ்சிருச்சு. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யலாம், எவ்வளோ பெரிய சாதனையை செய்யலாம், ஆனால் சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய நம்பிக்கை துரோகங்கள் போதும் ஆண்டவரே நான் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி பல பேர் நம்ம வாழ்க்கையில் சொல்கிற வார்த்தை ஜெபம் என்ன தெரியுமா, போதும் கர்த்தாவே. சொல்கிறோமா இல்லையாங்க, இவரை கட்டிக்கிட்டு இவங்களை பெற்றுட்டு இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டில் புரியுதா இல்லையா, நிறைய நேரத்தில் போதும் ஆண்டவர் என்னை இதை காணாதபடிக்கு என்னை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை செய்ய வைக்கிறது எதுனா அந்த சோர்வின் ஆவி. அந்த பிசாசு என்ன பண்ணிடுவான், ஐயோ என்னால் படிக்க முடியாது, என்னால் வேலைக்கு போக முடியாது, என்னால் குடும்பம் நடத்த முடியாது, என்னால் ஊழியம் செய்ய முடியாது, அப்படி ஒரு சோர்வை கொண்டு வந்துடும். நீங்கள் மகத்துவமான காரியங்களை செஞ்சுருக்கலாம். நான் பார்த்த எத்தனையோ மேலான ஊழியக்காரவங்க வல்லமையான பெரிய பெரிய கூட்டத்தில் நடத்திடுவாங்க, நல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவாங்க, 10 நாள் மாத கணக்கில் கூட நடத்திடுவாங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சோர்வுக்குள்ளே போயிடுவாங்க. ஒரு சின்ன தவறு நடக்கும்,
அது கூட உள்ளவங்களால் ஏற்பட்ட ஒரு சின்ன வார்த்தை அப்படியே போய் அவங்க படுத்துருவாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. அப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கணும் நம்ம இருக்குன்னா, யார் என்ன சொன்னாலும் நான் கலங்க மாட்டேன், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாவை எசபேல் கையில் ஒப்பு கொடுத்தாரா? எசபேல் சொன்னால் நாளைக்கு உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறா. ஆனால் அது நடந்துச்சா? நடக்கலை. ஆனால் செத்தது யார்? எசபேல் தான் செத்தா. எலியா செத்தாரா? இல்லை. எலியாவுக்கு இது தெரியும், தொட முடியாது, ரதத்தில் பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படிங்கிறது எலியாவுக்கும் தெரியும். ஆனால் அவர் சோர்ந்து போனது தன்னுடைய 12 கோத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான். இன்றைக்கி அதனால் யாரையும் நீங்கள் மனுஷரை பார்க்காதீங்க, உங்கள் கடமையை நிக்கிட்டு பாருங்கள். 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 20லேருந்து 21. 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 20லேருந்து 21 வசனங்கள். அப்படியே இன்னொருத்தவங்க 2 நாளாகமும் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் என்ன செய்ய தொடங்கினானோ முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். பாருங்க, இதுக்கு முன்னாடி 29வது அதிகாரம் 36வது வசனம். 2 நாளாகமும் 29:36. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த எசேக்கியாவுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் கர்த்தரை தேடலை. கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்து போனாங்க. ஆகாஸ் அவன் காலத்தில் ஆண்டவரை தேடலை. ஆனால் எசேக்கியா 25 வயசில் ஆண்டவருக்கு ராஜாவாகி 29 வருஷம் அரசாண்டான். அந்த 29 வருஷம் அரசாண்ட அத்தனை நாளளவும் அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தருடைய பலிபீடங்களை திரும்ப எடுத்து கட்டினான், ஜனங்களை கர்த்தருடைய நடத்தினான், நியாயப்பிரமாணத்தை தேடும்படி செஞ்சான், பஸ்காவை புசிக்கும்படி செய்தான், பண்டிகைகளை ஆசரிக்கும்படி செய்தான். எல்லாம் செய்து முடித்தது பிறகு இப்போ முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை விட்டு தூரம் போன நாட்களில் இந்த எசேக்கியா ராஜா தான் ராஜாவான பிறகு கர்த்தரே தெய்வம், கர்த்தரை இல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, கர்த்தருடைய பிரமாணத்தை தான் கைகொள்ளணும், கர்த்தருடைய பலிபீடத்தில் தான் நம்ம பலி செலுத்தணும், அந்நிய விக்கிரகங்களை அகற்றி போட்டு கர்த்தரண்டை தனங்களை திருப்பின உடனே பிசாசுக்கு ஒரு காரியம் வந்துருச்சு. இந்த 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 32:1. இந்த காரியங்கள் நடந்த பொழுது சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து இந்த எசேக்கியா நாட்களில் 2மே நடக்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் தேடுவார், ஒரு பக்கம் பிசாசு வருவான். ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட போராடி காரியத்தை வாங்கிடுவார், இன்னொரு பக்கம் பிரச்சனை வரும். ரொம்ப வேகமாக நான் சொல்லிடுறேன். இங்கே கர்த்தரை தேடின உடனே பிசாசு என்ன பண்ணுவோம், ஆட்கள் அனுப்பிடுவான். இந்த ஜனங்களை ஒருத்தர் இல்லாமல் என்ன பண்ணிடணும், காலி பண்ணணும். அசரியார்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லா இஸ்ரவேலுடைய 10 கோத்திரத்தை அவங்க சிதறடிச்சிருவாங்க. இங்கே யூதாவுக்குள்ளே வருவாங்க. இந்த 2 கோத்திரம் மட்டும், யூதாவும் பென்யாமின் மட்டும் தெற்கு பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வடக்கு பகுதியில் இஸ்ரவேலுடைய 10 கோத்திரம் இருக்கும். அங்கே வந்து அந்த எல்லா பலிபீடங்களை இடித்து இஸ்ரவேலுடைய 10 கோத்திரத்தை எல்லாம் சிதறடிச்சிருவாங்க. இப்போ யூதாக்கிட்ட வரும்பொழுது எசேக்கியாவுக்கு ஒரு சோதனை வரும். சோதனை வரும்பொழுது என்ன பண்ணுவார், 32ஆம் அதிகாரம் 21லேருந்து 23 வரைக்கும் வாசிக்கப்போ ஒரு ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் பண்ணுவார்? இருங்க சிஸ்டர், 20வது வசனத்தை படிங்களேன். 32வது அதிகாரம் 20வது வசனம். இது நிமித்தம் தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1,85,000 பேரை ஒரு தூதன் வந்து என்ன பண்ணிடுவார், நிர்மூலமாக்கிடுவார். இந்த நிர்மூலமாக்கின பிறகு எல்லாம் முடிஞ்சிடும்.
கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சோதனை அனுப்புவார். அதே 32ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக அவன் தேவனை கேட்டான். இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? எசேக்கியா வியாதி படிக்கலாம் படுத்துருவார். 27வது வசனத்திலிருந்து 24லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த யுத்தம் கர்த்தர் யுத்தம் பண்ணி தேசத்தை காப்பாற்றிடுவார். இப்போ எசேக்கியாவுக்கு பிரச்சனை வந்துடும். வியாதி வந்து மரணப்படுக்கையில் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி திரும்ப கூப்பிடுவான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணி ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டுருவார். 25வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனம் மேட்டிமை ஆனான். இப்போ எத்தனை காரியத்தில் அவர் யுத்தத்தில் காப்பாற்றிருக்கிறாரு, வியாதியில் காப்பாற்றிருக்காரு. ஆனால் அடுத்தது என்ன தெரியுமா நடந்துச்சு? இடையில ஒரு பெரிய செல்வம் வந்துச்சுங்க. அவரை தேடி பார்த்தீங்கன்னா அபரிவிதமான ஒரு செல்வங்கள் வந்துச்சு. 27லேருந்து 30 வரைக்கும் வாசிங்களேன். பின்னாடி மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளி, பொன்னு, ரத்தனங்கள், கந்தவர்க்கம், கேடகம், வினோதமான ஆபரணங்கள் வைக்கும் பொக்கிஷ சாலை வந்தது. தனக்கு வந்து கொண்டிருந்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் வைக்கும்படியான பண்டக சாலை, சகல வகையுள்ள மிருக ஜீவங்களுக்கு கொட்டாரங்கள், மந்தைகளுக்கு தொழுவங்களை உண்டாக்கினான். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்திருந்தார். அவன் தான் கீகோ நாட்டிலிருந்து தண்ணியை கொண்டு வந்து தாவீது நகரத்துக்கு கொண்டு வரார். இப்படி எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இந்த நேரத்தில் தான் பிசாசு உள்ளே வர்றான். என்ன தேவனை என்ன செஞ்சாலும் யுத்தம் பண்ணாலும் ஜெயிச்சிட்றான், சுகவீனத்தை கொடுத்தாலும் ஜெயிச்சிட்றான், ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ தான் பிசாசு கொண்டு வர்றான் உள்ளர. இவன் வந்த உடனே என்ன பண்ணிடுறான்? இவனுடைய பொக்கிஷ சாலை எல்லாத்தையும் அவனை திறந்து காட்டிடுறான். நம்ம எந்த விஷயத்தில் திரும்ப இவன் அடிமை வேணா மனமேட்டிமை. கர்த்தர் என் கூட இருக்கார், இனி யார் என்னை அசைக்க முடியாது. இப்போ இவங்க உள்ளே வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இவன் தான் ஏற்கனவே யுத்தத்துக்கு வந்திருக்கிறானே, பாபிலோன்லேருந்து வந்தவங்கெல்லாம் எல்லா தேசத்துலேருந்து சிறைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இவனை உள்ளே விடலாமா? அவனை நல்லா விசாரிச்சுட்டு சரிப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்க, ஒரு வேளை சாப்பாடை போட்டு அனுப்பிவிட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாட்டையும் காட்டவே கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிற ஆசீர்வாதம், வாங்க சிஸ்டர் எங்கள் வீட்டில் இத்தனை பவுன் நகை இருக்குது, அடுத்த நாளே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் அடமான வைக்க தரீங்களான்னு கேட்பாங்க. எனக்கு இவ்வளோ நிலங்கள் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? தேவன் சில விஷயங்களில் நமக்கு ஞானம் வேணும். நமக்கு தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன்ற பேரில் கூட சொல்லிடாதீங்க. நாங்கள் எங்களுக்கு அது நிறையா சொன்னோம்னா நிறையா துக்கப்படுவாங்க. தன்னிடத்தில் உள்ள மேன்மையை சொன்னதுனால நிறைய பேர் இழந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவாங்க. ஆண்டவர் என்னை சோதிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் நம்மளை அந்த மாதிரி விடாது இருப்பாராக. ஃபஸ்ட்டு எலியாவுக்குள்ளே வந்தது சோர்வு, பெரிய ஊழியக்காரன், அவனுக்குள்ளே வந்தது சோர்வு. எசேக்கியா நல்ல ஒரு ஊழியத்தை செஞ்சார், அவருக்குள்ளே வந்தது மனமேட்டிமை. 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 21லேருந்து 25 கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 21லேருந்து 25. கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் செய்ய யாருன்னா அந்த யோசியா ராஜா 8 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் ராஜாவாகி கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் செஞ்சார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும். இவர் கர்த்தருடைய பிரமாணங்களில் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. வாசிங்க. அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. சிஸ்டர் 21லேருந்து 25 தானே? 23வது அதிகாரத்தில் 21லேருந்து 25. பின்பு ராஜா
கட்டளையிட்டான். தொடங்கி நாட்களிலும் இந்த பஸ்காவை போல ஒரு பஸ்கா எங்கேயுமே என்ன பண்ணல, ஆசரிக்கப்படலை. எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசான் அஞ்சனக்காரர், குறி சொல்றவன், சொரூபங்கள், நரகான விக்கிரகங்கள் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட. ஆமேன். இப்போ பாருங்க, மிகப்பெரிய காரியத்தை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. கர்த்தருக்கு உடன்படிக்கை செய்ய, அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொண்டாரு, முழு இதோடு தன்னை ஒப்பு கொடுத்தாரு, ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறார். நீங்கள் எல்லாம் பின்னாடி நீங்கள் நாளாகமத்தில் 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரத்துலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் அந்த நியாயப்பிரமாணத்தை சொல்லி ஜனங்களை என்ன பண்ணுவார், தன்னிடத்தில் கொண்டு வருவார், தேவன்கிட்ட கொண்டு வருவார். யூதாவில் மாத்திரம் கிடையாது, எருசலேமில் மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டு போயிடுவாங்க, மீதி இருக்கிற ஜனங்கள்ட்டையும் இவர் போய் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொண்டு வருவார். இப்படிப்பட்ட ஒரு பஸ்கா இஸ்ரவேலின் ராஜாக்கள் தொடங்கி ஏன் நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து கூட அனுசரிக்கலையாம். மோசே அனுசரித்தார், அதன் பிறகு யோசுவா அனுசரித்தார், அதன் பிறகு யார் இப்படிப்பட்ட ஒரு பஸ்கான்னா யோசியா. அவ்வளோ ஒரு உன்னதமான கர்த்தருக்கு பிரியமான ஒரு ராஜா. எரேமியா அவ்வளோ வாசப்பட்ட பிரியப்பட்ட ஒரு ராஜா. ஆனால் இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, தனக்கு கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை செஞ்சிருவார். 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 20லேருந்து 24 வரைக்கும் வாசிங்களேன். 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் இல்லையா? பின்பு என்ன இல்லை, தேவன் சொன்னார், தேவன் என் கூட இருக்காரு, அவர் உம்மை அழிக்காதபடிக்கு. ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் வேஷம் மாறி, அதாவது இந்த யோசியாவை குறித்து சொல்லும் பொழுது 35ஆம் அதிகாரம் 18, 16, 17, 18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசியாக சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படலை. அவ்வளவு மேன்மையான காரியத்தை செஞ்சவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, கர்த்தர் என் கூட இருக்கார், கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களை தேவன் எதற்கு அழைச்சாரோ அதை மட்டும்தான் செய்யணும். யோசியாவுக்கு யுத்தத்துக்கு அழைக்கலை, யோசியாவை கர்த்தர் யுத்தத்துக்கு போக சொல்லவும் இல்லை, இவருக்கு சம்பந்தம் இல்லை. இங்கே ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. என்னென்னா, இது யூதா தேசம், அங்கே வடக்கு பகுதியில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இங்கே எகிப்து ராஜா சண்டைக்கு போயிட்டுருக்காரு. எங்கே யூதாவுக்குள்ளே வரல, இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட அசரிய ராஜா இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்க வந்துட்டு இருக்கிறான். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி கட்டமாக தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக எகிப்தின் ராஜாவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதவி செய்ய அனுப்பிட்டு இருக்கிறார். அதாவது 10 கோத்திரங்கள் இருக்கு இல்லையா, இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்கள் கீழ்ப்படியாமைனாலே கர்த்தர் அசரியர்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இன்னும் பல ஜனங்கள் பல ராஜாக்கள் இஸ்ரவேலை சிதறடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் யோசியாவுடைய ராஜ்யம் எருசலேமில் இருக்குது. இவர் போய் அவங்கள காப்பாற்றலை. இவங்களை இந்த 10 கோத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு தேவன் எகிப்து ராஜாவாகிய பார்வோன் நேகோவை அனுப்பி விடுறாரு, நீ போய் காப்பாற்று அப்படின்னு. இவர் யூதா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யூதாவில் இருக்கக்கூடிய யோசியா, என்னுடைய 10 கோத்திரம், என்னுடைய யாக்கோபுடைய சந்ததியான 10 கோத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு தானே இவர் போகிறாரு, இவர் போகட்டும்னு சொல்லி இவர் ஒரு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, இல்லை கண்டுக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவர் சொல்கிறாரு, எப்பா யோசியா, நீ தப்பான முடிவு எடுத்துகிட்டு வர்ற,
உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தேவன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறாரு, நான் போய் அவங்கள காப்பாற்றணும். நான் போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அசரீர்கள் வந்து இவங்களை சிதறப்பிடிச்சிட்டு போயிடுவாங்க, பிரச்சனை அதிகமாயிரும், நீ உன் வேலையை நீ பாருன்னு சொன்னால் இந்த யோசியா வந்து என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வேஷம் மாறி நான் போய் இவனை ஜெயிக்க போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். இன்றைக்கி பல நேரம் கர்த்தர் நமக்கு நியமிக்காத காரியத்தை துணிகரமாகவோ கர்த்தர் என் கூட வந்துடுவார் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி போனால் கண்டிப்பாக அழிவு வரும். சில நேரம் ஆண்டவர் அவிசுவாசியை வச்சு கூட பேசுவார். ஊழியக்காரன் தான் பேசணும்னு கிடையாது, யாரை வச்சு பேசுவார், அவிசுவாசியை கூட வச்சு பேசுவார். கர்த்தர் தப்பிச்சு விடுவாருங்க, யாரை கொண்டாவது நம்மளை தப்பிச்சு விட்ருவார். நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம், இவனுக்கு என்ன ஆண்டவரை பற்றி தெரியுமா, இவனுக்கு வந்து வசனம் தெரியுமா, இவன் ரசிக்கப்பட்டிருக்கானான்னு நினைப்போம். ஆனால் சில நேரத்தில் நம்ம பேசுகிற வார்த்தை, இவர் போகிறதே ஃபஸ்ட்டு தப்பான ஒரு காரியத்தில் போயிட்டுருக்காரு, அவருக்கு அங்கே எச்சரிப்பு வேறு வருது. தேவன் தான் எனக்கு சொல்லியிருக்காரு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ எதிர்த்து நிற்காத, நீ போயிரு, நான் உன்னை அழிக்காதபடி, அவர் உண்மை அழிக்காதபடி. அவர் சொல்கிறார் என்னென்னா, தேவன் உண்மை அழிக்காதபடிக்கு நீ அவரை விட்டுடு அப்படின்னோடனே கர்த்தருக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும். ஐயோ யோசியா, எனக்காக இவ்வளவு காரியங்களை செஞ்ச, தேசம் எல்லாத்தையும் எனக்காக திருப்பின, பஸ்காவை ஆசரித்த, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த, எல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்கிற, ஏன் உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு யுத்தத்துக்குள்ளே நீ போகிற, கர்த்தருடைய இருதயம் அடிச்சுக்குது. ஆனால் அந்த யோசியா கேட்கவே இல்லை. இன்றைக்கி பல நேரம் நாம் நம்முடைய அழைப்பை விட்டுட்டு, நம்முடைய பர்பஸ், நம்முடைய விஷன், நம்முடைய தரிசனத்தை விட்டுட்டு தவறான இடத்துல போய் நம்ம யுத்தம் பண்ண போனோம் அப்படின்னா பிரச்சனை நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருப்பாரு, யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நீங்கள் கொண்டு போய் தூக்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் கேட்க மாட்டார். எனக்கு இதை எனக்கு மேலாக ஆண்டவர் பேச வைக்கிறார். இது செய்தி இல்லை. உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யம் அது உங்களுக்கு உரியது. யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு வரலன்னு சொல்லி நீங்கள் கதறினீங்கன்னா அது வந்து கர்த்தர் கேட்கவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் முதல்ல கேட்கணும், முதல்ல அது நான் போய் செய்யணுமா. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, அவங்களே வந்து கேட்டால் கூட உங்களுக்கு நியமிக்கப்படாத வழக்குகள், எத்தனையோ இடங்களில் பிரச்சனை. பார்த்திங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுட்ருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா போன மாதம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்ருக்காங்க. பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தன் வந்து சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வந்துட்டான், அவனை போட்டு அடிச்சு விட்டாங்க. சம்மந்தம் இல்லாமல் ஆஜராகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு அவசியம் இல்லாத இடத்துல நான் போய் நிற்கக்கூடாது, எனக்கு அவசியம் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22. கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமே, ஒரு 4-5 காரியம் இருக்குது. தேவன் அப்படியே செய்தார். என்ன செய்தார் ஆண்டவர் பார்த்தாரு, நோவா நீ வந்து இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், நீ எனக்காக ஒரு உனக்காக ஒரு வேலையை செய், எனக்காக இல்லை, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் ஒரு வேலையை செய்ய, ஒரு ஜீவனெல்லாம் சேர்த்து வச்சுக்க, தின்பட்டத்தை சேர்த்து வச்சுக்க, சாப்பாட்டை சேர்த்து வச்சுக்க அப்படின்ட்டார். எத்தனை நாளைக்குலாம் சொல்லலை, சேர்த்து வச்சுக்க அப்படின்ட்டார். சேர்த்து வச்சதுக்கப்புறம் எல்லாம் அவர் சேர்த்துட்டாரு. 7வது அதிகாரம் 1 வசனம். பிரவேசியுங்கள். இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப வேகமாக முடிக்கிறேன், கொஞ்சம் என்னை கவனிங்க. உலகம் சீரழிஞ்சு போச்சு, உலகம் பாவத்தில் இருக்குது, விக்கிரக ஆராதனை, ஜனங்களை கொன்று சாத்தானுக்கு பலி செலுத்திட்டு இருக்கிறாங்க, அதிகமான அருவருப்பான கற்பழிப்புகள், அசுத்த கேடுகள் உலகத்தில் பெருகி போச்சு. தேவ தூதர்களும் இறங்கி பெண்களை வந்து எடுத்துக்கிட்டு அதனால் ராட்சதர்கள் பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுக்க ஒரு அசுத்தமான சந்ததி பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் வந்து ரொம்ப துக்கப்பட்டு இருக்காரு. அதனால் இந்த மனுஷங்க உலகத்தை நான் அழிச்சிடணும், இந்த பூமியில் எந்த சுவாசமும் இருக்கக்கூடாது, எல்லா மிருக ஜீவனும் அழியட்டும்னு சொல்லி பண்ணிட்டு ஒரே ஒரு சந்ததியை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தனக்காக பிரித்தெடுக்கிறார். நோவா நீதிமானாக கண்டார். அப்போ கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, கர்த்தராகி இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டானும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த நோவா கர்த்தரை பின்பற்றுறதுனால கர்த்தர் ஒரு ரட்சிப்பின் வேலைக்குள்ளார வெளில விட்டுறாரு. பிசாசு பார்க்குறான், ஐயோ இந்த பூமியை நான் கெடுத்து போட்டேன், ஏவாளை வஞ்சித்தேன், ஆதாமை வஞ்சித்தேன், ஒவ்வொருத்தரையும் நான் வஞ்சித்தேன், இப்போ கடைசியில் என்னுடைய சந்ததியை இந்த பூமியில் நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தண்ணியை வச்சு எல்லாரையும் அழிச்சு போட்டாரு, நான் என்ன பண்ணணும்னு பிசாசுகளுக்கு ஒரே குழப்பம், ஒரே போராட்டம். இப்போ உலகம் எல்லாம் அழிஞ்சிருச்சு.
நோவாவுடைய பேழையில் இருக்கிறவங்க மட்டும் உயிரோடு காக்கப்பட்டாங்க. சாத்தானுக்கு இப்போ வேலை என்னன்னா, எப்படி திரும்ப என்னோடய ராஜ்யத்தை கட்டுறது, எப்படி பாவத்தில் கொண்டு வர்றது. இப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நோவாவுடைய பையன் கானானுடைய தகப்பன் சேம், காம், யாப்பேத், இந்த 3 பேர் அவனுடைய மனைவிகள். 3 மனைவிகள், நோவாவுடைய மனைவி 8 பேர் தான் காப்பாற்றப்படுறாங்க. 8 பேர் தான் வெளியில் வராங்க. வந்ததுக்கப்புறம் நோவா வந்து பயிரிடுகிறவர், நிலத்தை பயிரிட்டு திராட்சை ரசம்லாம் இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ இந்த காம் அப்படிங்கிறவன் தகப்பன், தன் சொந்த தகப்பன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என்னையே இந்த பூமியில் உயிரோட காத்தாரே அப்படின்னு அவன் உணராமல் அவன் யாருக்கு இடம் கொடுத்தான்னா, முற்காலத்தில் ஓரினச்சரிக்கை அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. நோவின் காலத்தில் ஆணோடு ஆண் பெண்ணோட பெண் அப்படி இருந்தது. இவன் அதில் பார்த்து வளர்ந்தவன். அவனுக்குள்ளே இருந்த ஆவி வந்ததுனால அந்த நோவா ஆடை விலகி கடந்தப்போ, ரொம்ப நல்லா டீப்பாக சொல்லக்கூடாது, 7வது அதிகாரம் 20லேருந்து 24 வரைக்கும், 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 20லேருந்து 22 வரைக்கும். தோட்டத்தை நாட்டினான், அவன் படுத்திருந்தான். 24வது வசனம். இப்போ இந்த பாவம் எப்படி உள்ளே வந்துச்சுன்னா, இவன் வந்து தகப்பன்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டதாக ஸ்காலர் சொல்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு பாவம். சொந்த தகப்பன்ட்ட கூட அவன் அறிந்து. நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாரு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறாரு. இந்த 3 பசங்களும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்குறாங்க. கர்த்தர் உள்ளே விட்டு கதவை அடைக்கிறாரு, நீ வெளியே வாங்குறாரு, பழுகி பெருகிங்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தவன் தன் இருதயத்தில் உள்ள இச்சையினால் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு அதனால லாபம் என்ன? நீ உலகம் முழுக்க போய் ஊழியம் செஞ்சிடலாம், ஆனால் சொந்த குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிருக்கணும். சொந்த பிள்ளைகளை பக்தியில் நடத்த தெரியலன்னா பாவம் பிரவேசிக்க நாமே ஒரு காரணமாயிருவோம். மோசே அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், ஆனால் மோசையோடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடக்கலை. சாமுவேல் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, சாமியோடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழியில் நடக்கலை. யோசுவா அவ்வளோ பெரிய யுத்த வீரர், யோசுவாவோட பசங்க என்னாச்சுன்னே தெரியாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. நான் அன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் பின்பற்றுகிறார், கரெக்டு. நம்ம ரட்சிப்பையும் காத்துக்கொள்ளணும், நம்முடைய குடும்பத்தோட ரட்சிப்பையும் காத்துக்கொள்ளணும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். 2 சாமுவேல் 7 முதல் 3. ரொம்ப கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமே ஒரு 2 நிமிஷத்தில். 7வது அதிகாரம் முதல் 3 வசனம். இளைப்பாற பண்ணின பொழுது அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரு. இப்போ தாவீதுக்கு என்ன பிரச்சனைனா, சத்துருக்கள் எல்லாத்தையும் அகற்றிட்டார், இளைப்பாற பண்ணிட்டார். இந்த இளைப்பாறுதல் வந்துருச்சுனாலே நம்ம இருதயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். போன வாரம் ஒரு சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க பிரின்ஸிபல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. சொன்னாங்க. உடனே அவங்க எப்படி சிஸ்டர் சமாளிக்க போகிறீங்க? அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் எனக்கு நல்லது, அவங்க லூஸாக இருந்தாங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிடுவேன், என் இருதயம் சோம்பேறி ஆகிடும், நான் ஆண்டவரை தேட மாட்டேன். அவங்க என்னை திட்ட தான் நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரை தேடுவேன். ஆண்டவரே அப்பா அப்பான்ட்டு நான் போயிடுவேன். என்னை கொஞ்சம் லூஸாக விட்டுட்டாக்க நான் என்ன பண்ண மாட்டேன், கர்த்தரை தேட மாட்டேன். இன்றைக்கி எப்போயுமே நம்மளை கொட்டுறவங்க, நம்மளோட பிரச்சனைக்குரியவங்க இருந்தால் தான் நம்ம தேவனேன்னு சொல்லி அண்டிகிட்டு இருப்போம். எப்போ பிரச்சனையே இல்லையோ உடனே மனசு மாம்சமும் விரும்பினதை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ இளைப்பாறுதல் வந்துருச்சு. இப்போ அவர் பார்க்குறாரு, கர்த்தருடைய பெட்டி திரைச்சலை கீழே கிடக்குது, நான் வந்து பெரிய அரண்மனையில் இருக்கிறேனே அப்படின்னோடனே இவருடைய மனசில் உள்ளதை ஆண்டவர் பார்த்துட்டார். நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுன்னு நினைக்கிறியா? நான் அப்படிலாம் விரும்பலை. நீ வந்து உன் பிதாக்களோட சேர்ந்துருவேன், நீ நிறையா ரத்தத்தை சிந்திட்ட, அதனால் உன் கர்ப்பப்பிறப்பை வச்சு தான் நான் செய்வேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார். இவர் சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு பொருத்தனை வேற பண்ணுறாரு. 132ஆம் சங்கீதம் 1லேருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறப்ப ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை வேற பண்ணிட்டார். 132ஆம் சங்கீதம் 1லேருந்து 5.
ம் ஆ நினைத்தருளும், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. என் படுக்கையாய கட்டிலின் மேல் என் கண்களுக்கு நித்திரையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணான். இதை பொருத்தனை பண்ணிவிட்டு, நான் வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், கட்டிலில் ஏற மாட்டேன், என் கண்ணுக்கு தூக்கத்தை வரமாட்டேன், எல்லாம் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் அசைய மாட்டேன்னு சொன்ன மனுஷன், நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை படிக்கும் பொழுது, ஐயோ தன் படுக்கையிலிருந்து எழுந்து இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், படுக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், இப்படிலாம் சொன்ன ஆள் யுத்தத்துக்கு போகலை, அரண்மனையில் படுத்திருந்தார், தூங்கினார், எந்திரிச்சு உலாத்தினார், அடுத்த மனைவியை பார்த்தாரு, விழுந்து போனார். நீங்கள் எதற்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ, எதற்கு கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுறீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கு, மூடர் பலியிடுவது போல் நீங்கள் பலியிட்றாதீங்க, நீங்கள் பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்ற தாமதிக்காதீங்க, தூதர்கள் அதை கேட்பாங்க, பரலோகத்தில் அதை எழுதி வச்சுருவாங்க. ஆண்டவரே சிலர்லாம் உற்சாகப்பட்டு சொல்லிடுவாங்க. எப்தா சொல்கிறாரு, நான் யுத்தத்துலேருந்து ஜெயிச்சுட்டு வரும்பொழுது முதல்ல காண்றது எதுவாக இருந்தாலும் நான் அதை பலி செலுத்திடுவேன்னொடனே வேறு வழி இல்லை, ஒரு மகளை கொடுத்துருவார். இன்றைக்கி நாம் என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சுட்டாருன்னா நான் இந்த காரியத்தை ஆண்டவருக்கு செஞ்சுருவேன். அன்னாள் கேட்டாங்க, குழந்தை கிடச்சிச்சு, கொடுத்துட்டாங்க. உத்தமமாக இருக்கணும். சில நேரத்தில் நம்ம பொருத்தனையில் நம்ம சரியாக இல்லைன்னு சொன்னால் பிசாசு கண்ணியை கொண்டு வந்துடுவோம். அதன் பிறகு தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாமே சறுக்குதல் தான். இந்த ஒரு இடத்துக்கு பிறகு அவன் குடும்பம் சீரழிஞ்சிச்சு. தான் பெத்த பையன் பெத்த மகளை வீணாக்கினான், தான் பெத்த பிள்ளை தன்னுடைய மறுமனையாட்டிகளை வீணாக்கினாங்க, ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு செத்தாங்க, அந்த குடும்பமே நாசமாக போக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி நமக்கு தேவனுக்கு முன்பதாக நம்ம நிற்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம மேலே இருக்கக்கூடிய பிரதிஷ்டை, நம்ம மேலே இருக்கக்கூடிய அழைப்பு, நம்ம மேலே இருக்கக்கூடிய பரிசுத்தம், நம்ம மேலே இருக்கக்கூடிய அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறையா இருக்குது. நான் 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன், ஏன்னா டைம் ஆகுது. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2-6, 2 நாளாகமும் 14ஆவது அதிகாரம் 2-6. செய்தான், அந்நிய தேவனுடைய பலிபீடங்களையும் அகற்றி உடைத்து கற்பித்தான். பாருங்க, இவ்வளவு காரியங்களை செஞ்ச அந்த ஆசாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரோ, 5வது வசனம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களையும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்ததுனால யூதாவிலே அரணான பட்டங்களை கட்டினான். இப்போ பிரச்சனையை ஆண்டவர் அகற்றி போட்டார். இப்போ என்ன நடந்துச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. 11வது வசனம் 12வது வசனம். இப்போ ஆசாவு அவனுக்கு ஒரு யுத்தம் வருது. எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேரோட வர்றாங்க. அப்போ ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். எங்களை சொல்லலை, ஆனால் கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். எல்லாம் போயிட்டாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அவர் செஞ்சிட்டார். செஞ்சு முடித்ததுக்கப்புறம், அதாவது ஃபஸ்ட்டு பகுதியில் 14ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதி
ஆசா தேவனுக்காக என்ன செஞ்சான், பிற்பகுதி தேவன் ஆசாவுக்காக என்ன செஞ்சார். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? ஆசா, ராஜாவாகிய ஆசா தேவனுக்காக என்ன செஞ்சான்னு முன்னாடி இருக்குது. இவன் செஞ்சதுனால தேவன் ஆசாவுக்கு என்ன செஞ்சார்ன்றது பின்னாடி எழுதியிருக்கு. இதை ஒழுங்காக கீப்பப் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், 16வது அதிகாரம் 7லேருந்து 13 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இந்த 2 நாளாகம 16வது அதிகாரம் ஆனால் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்த பொழுது போதும். இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, சீரியாவையும் ஆண்டவர் இவன் கையில் ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சாரு. இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே சீரியாவுக்கு பணத்தை கட்டி நீ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டான். அடிமை, நான் உனக்கு கீழே அடிமைன்னு சொல்லிட்டான். அதனால் கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, சீரியாவை நீ தப்ப விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இனிமேல் உனக்கு இது முதற்கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். பல பேரை கொடூரமாக நடத்த ஆரம்பிச்சிருவான். கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தாமல் மனமேட்டிமே ஆயிடுவான். அதனால் அவனோட காரியங்கள் என்ன ஆகும் தெரியுமா, அவனுடைய கால்களில் வியாதி கண்டு உக்கிரமாய் அவன் வியாதி கண்டு செத்து போயிடுவான். ஆண்டவர் எல்லாம் டாக்டர்ஸை தேடி தேடி செத்து போயிடுவான். நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு, நல்லா ஆரம்பித்த ஆசா தன் இலைப்பாறுதலுக்குள்ள வரும்பொழுது, ஐஸ்வர்யங்கள் வரும்பொழுது கர்த்தரை தேடாமல் டாக்டர்ஸ் போதும்னு சொல்லி போனதுனால கர்த்தர் அவனை கைவிட்டார். அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11லேருந்து 13. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். மனுஷருக்கு நேரடிய சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இத்தனை பிரச்சனையை நான் காமிச்சேன்னா நிறைய இருக்குது, ஆனால் தேவையில்லை, போதும். மாம்சத்துக்கு எதுவான பிரச்சனை சோதனையாக இருக்கலாம், ஐஸ்வர்யம், லஞ்சம், கொலை செய்கிறது, இனி எத்தனை காரியங்கள், எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் தப்பிச்சு கொள்றதுக்கான வழியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம பட்டினியாக பசியாக இருக்கிற வரைக்கும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். எப்போ வயிறு நிரம்புதோ கர்த்தரை மறுதளிச்சிரும். நிறையா பேருடைய வாழ்க்கையில் நான் கண்டது என்ன அப்படின்னா, அவங்க குறைவில் இருக்கும் பொழுது கர்த்தரை பற்றி கொள்கிறாங்க, அவங்க வளர்ந்ததுக்கு பிறகு கர்த்தரை தேடுறது இல்லை. அதனால் நான் என்ன தெரியுமா ஒரு ஜெபம் செய்யணும், இது என்னுடைய ஜெபம், நீங்கள் அதை செய்யுங்கன்னு சொல்லி கூட நான் கட்டாயப்படுத்தலை. எனக்கு எப்பயுமே ஒரு பசி இருக்கட்டும் ஆண்டவரே, எப்பயுமே எனக்கு ஒரு குறைவு இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களை மறுதளிக்காமல், உங்களை விட்டு விலகாமல், உங்களுக்கு மேலாக நான் மனமேட்டியமே ஆகாமல், எனக்கு நானே அழிவை தேடிக்காமல் இருக்கும்படி பவுலுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகள் நிமித்தம் என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் ஒரு முள் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க. யாராவது ஒருத்தவங்க பிரச்சனைக்குரியவங்களா இருக்காங்களா, சந்தோஷப்படுங்க. இருக்கிற வீட்டில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, எங்கேயுமே ஒரு பிரச்சனைக்காக தேவனை துதிங்க. நமக்கு மேலே ஒரு பாஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம தப்பிச்சிருவோம். நமக்கு மேலே பாஸ் இல்லை அப்படின்னா நம்ம வச்சதான் சட்டம்னு வரும் பொழுது நிச்சயமாக நம்ம விழுந்து போயிடுவோம். அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். அப்போ நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ தூரம் தாழ்த்தணுமோ, நம்ம பாசிட்டிவாக மட்டும் நீங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எப்பயுமே ஒரு மனுஷனுடைய வீழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. ஒருத்தருடைய சக்ஸஸை மட்டும் பார்க்கலாம். இன்றைக்கி நான் அந்த இடத்துல நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு பாட்டு நம்ம கடைசியாக பாடணும், கல்லெறியும் மனிதர் முன்பு கல்லெறியை விடாமல் காத்து கொண்டீங்க. கல்லெறியதுக்கு 1000 காரணம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, நம்மளை கைவிட. நம்ம கல்லறிக்க ஆரம்பித்தா நம்ம யாராச்சும் ஒருத்தரால் இருக்க முடியுமாங்க, நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம். ஆனால் நம்மளை கரைவிடாமல் காத்து கொண்டாங்க. அதோட இன்னொரு விஷயம், இன்னொரு பகுதி, மந்தையை மேய்க்கும்படி பேதுருவை போல தெரியாதுன்னு மறுதளித்து போனாலும் என்னை விடலை, மந்தையை மேய்க்கும்படி என்னை உயர்த்தி வச்சிங்க. இன்றைக்கி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு உயர்வு இருக்குது.
ஆனால் அதுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தி 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 ஆண்டவரே என்னை ஆராய்ஞ்சு பாரு, என்னை ஆராய்ஞ்சு பாரு, என்னை ஆராய்ஞ்சு பாரு. இதில் கொஞ்சம் பேர் தாங்க தப்பிச்சாங்க, கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சாங்க. ஆண்டவர்கிட்ட அவ்வளோ மோசையை விசனப்படுத்தினாங்க. நான் அதை ரொம்பலாம் வாசிக்க விரும்பலை, நான் தள்ளி போயிட்டேன். மோசையுடைய ஆவியவே அவங்க விசனப்படுத்தி அவனையே கானானுக்குள்ளே போக விடாமல் பண்ணிட்டாங்க. 30 லட்சம் ஜனங்களை நடத்தினவன் தான் அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், முதல்ல நான் யோக்கியனாக இருக்கணும். சொல்லுங்கள், முதல்ல நான் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். நான் முதல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதன் பிறகு தான் நான் மற்றவர்களை கூட்டிகிட்டு போகணும். நிறைய ஊழியக்காரவங்க பண்ணுற தப்பு, மற்றவங்களை கொண்டு போகணுன்றதுக்காக பிரயாசப்படுவாங்களே தவிர தான் போகணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு வினோதமான காரியத்தை ஒரு ஊழியக்காரர் சொன்னார். நரகத்துக்கு போகும்பொழுது தான் அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் இங்கே இருக்கீங்களா, எத்தனையோ ஊழியக்காரங்க நான் தான் இங்கே வந்துட்டேன்னு நீங்களும் இங்கே வந்துட்டீங்கன்னு. பரலோகத்துக்கு போகிறப்ப இவ்வளோ பெரிய பாவியாக இருக்கு, நீ எப்படா இங்கே வந்த அப்படிம்பாங்க. அப்போ நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. என்ன பிரதர் இப்படி கொண்டு வந்து என்னை மிரட்டாதீங்க, பயமுறுத்தாதீங்க. இல்லைங்க, நான் உங்களை எச்சரிப்பின் சத்தம் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த செய்தி, அப்புறம் தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய கத்தி ஒரு பங்குனா எனக்கு வரக்கூடிய கத்தி பல மடங்கு இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாம். கண்களை மூடி தகப்பனே நம்ம துதிக்கிறோம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கப்பா. ஆண்டவரே, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலும் முடிவு தான் முக்கியமானது. ஆண்டவரே, ஆவியில் ஆரம்பம் பண்ணின அநேகர் மாம்சத்தில் முடிவை பெற்றுக்கொண்டாங்க. புத்தி இல்லாத கலாத்திய சபை பிரத்யட்சமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த வண்ணமாய் பார்த்தவங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக தங்கள் கழுத்தையும் கொடுத்தவங்க, அவ்வளவு உண்மையாக இருந்தவங்க கடைசியில் மோசம் போகிற ஒரு உபதேசத்துக்குள்ள காரியங்களுக்குள்ளே போனாங்கப்பா. இன்றைக்கு நாங்களும் எங்களை குறித்து நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக எங்களுடைய சாட்சி உமக்கு முன்பாக நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய வாழ்நாட்களில் நாங்கள் ஆண்டவரை விழுந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நாளைக்கு விழுந்து போவோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி எங்கள் ஜீவனை எடுத்துருங்கப்பா. என் ஜெபம் அதுதான், உங்கள் ஒவ்வொருடைய ஜெபமும் அப்படியே தான் இருக்கணும். ஆண்டவரே, நாளைக்கு நான் பின்வாங்கி போவேன், நாளை தானே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி நவம்பர் 30, ஒருவேளை டிசம்பர் 1ஆம் தேதி நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவேன்னு தெரிஞ்சா இந்த 30ஆம் தேதி என்னை கொன்று போடும். ஆண்டவரே, நான் நீதிமான சாக விரும்புகிறேன், பாவியாக நான் வாழ விரும்பலை. ஆண்டவரே, என்னை அப்படி நடத்துங்க. நான் பரலோக வீட்டை நான் பார்க்கணும், பரம தேசத்தில் நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்நாட்களில் குற்றமற்றவனாக நான் இருக்க விரும்புகிறேன். என்னை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.